தமிழகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவிற்காக காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். காவல்துறை தரப்பிலிருந்து தேர்தலுக்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணலாம். நாளை மறுதினம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவிற்காக பல்வேறு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. ஒரு பக்கம் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரைக்கான நேரம் எல்லாம் முடிந்த நிலையில, பரப்புரை 6 மணியோடு நிறைவு பெற்ற நிலையில் அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையம் இந்த வாக்குப்பதிவை ஏற்பாடு செய்யக்கூடிய அல்ல வாக்குச்சாவடிகளை அமைக்கக்கூடிய பணி, அதற்கான பாதுகாப்பு நடைமுறைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்று தீவிர ஆலோசனையில இறங்கி இருக்கிறது. வாக்குச்சாவடிகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. காவல்துறையை பொறுத்தளவுல 1,40,000 காவல்துறையினர் தமிழகம் முழுவதும் தேர்தல் அன்று பணியில் இருப்பார்கள் என்று காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 24,000 போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். இவையை தவிர்த்து 300க்கும் மேற்பட்ட துணை ராணுவம் கம்பெனி, அதாவது 300 கம்பெனி துணை ராணுவம் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுகிறது. இதுல பதற்றமான வாக்குச்சாவடிகள், மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டு அதற்கு கூடுதல் பாதுகாப்பு. வழக்கமாக ஒரு வாக்குச்சாவடிக்கு என்று எடுத்துக்கொண்டோம்னால் ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில போலீஸ் பாதுகாப்பு மேற்கொள்ளப்படும். அதுல வாக்குச்சாவடிக்கு முன்பாக ஒரு 200 மீட்டர் தொலைவிற்கு யாருமே இது போன்று அனுமதிக்க மாட்டார்கள். அதாவது அரசியல் கட்சிகள் அந்த கொடியுடன் வருவது, இது போன்ற வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடுத்தக்கூடாது. வாகனங்களில் வருவரும் கூட அதற்கு முன்பதாகவே நிறுத்திவிட வேண்டும். இது போன்ற ஏற்பாடுகளை எல்லாம் கண்காணிப்பதற்கு காவல்துறையினர் இருப்பார்கள். அதே போன்று இதுக்கு முன்னதாக காவல்துறையினர் இந்த துப்பாக்கி, உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் வைத்திருப்பவர்களை எல்லாமே கண்காணித்து அது தொடர்பாக ஆலோசனை நடத்தி 20,000க்கும் மேற்பட்ட உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை காவல்துறையினர் பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் என 5,938 வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அந்த வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு. இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் எல்லாம் எவ்வாறு கூடுதல் பாதுகாப்பு என்றால், காவல்துறையினர் இல்லாமல் கூடுதலாக இந்த துணை ராணுவம், துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவம் அங்கு எப்பொழுதுமே பாதுகாப்பிலே ஈடுபடுவார்கள். அதுல மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அதில் இன்னும் கூடுதலாக துணை ராணுவம் பாதுகாப்பு வழங்கும். தொடர்ந்து கண்காணிப்பிலும் ஈடுபடுவார்கள். இவை தவிர்த்து தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை ஒரு பக்கம் பாதுகாப்பு தொடர்பாக இந்த சிசிடிவி கேமரா எல்லாம் வைக்கப்பட்டு அவற்றையும் கண்காணிப்பார்கள். பொதுமக்கள் எதுவும் புகார் அளித்தால் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று சேர்வதற்கு ஏற்ற வகையில காவல்துறையினரும் தொடர்ந்து அந்த பகுதியில் ரோந்து பணியிலும் ஈடுபடுவார்கள். இப்படி பரவலாக காவல்துறையினர் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள்.